எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம வெண்பூசணிக்காய் வச்சு ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மோர் குழம்பு வெயிலுக்கு ரொம்ப நல்லது. அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மோர் குழம்பு வெண்டைக்காயிலையும் செய்யலாம், கத்திரிக்காயிலையும் செய்யலாம். நம்ம வெண்பூசணிக்காயில் செய்கிறோம். அந்த வெண்பூசணிக்காயோட மோர் குழம்பு செஞ்சு அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கோ இல்லை கத்திரிக்காய் காரமாக செஞ்சு தொட்டுக்கிட்டால் நல்லா கூடுதல் சுவையாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இந்த வெண்பூசணிக்காயோட நான் கார கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்றோம். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு வெண்பூசணிக்காவை நல்லா தோலை சீவிட்டு சின்னதாக பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து தண்ணியில் போட்டு கலந்து வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணியிலே போட்டு வச்சுட்டு அதை தண்ணியை நிறுத்திட்டு ஒரு வானல் அடுப்பில் வச்சு அந்த பூசணிக்காயெல்லாம் எடுத்து தண்ணியில் போடுங்க. தண்ணியில் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சமாக போட்டு மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ வெண்பூசணிக்காய் வெந்துருச்சுங்கிறத பார்க்குறப்ப அது பூசணிக்காய் நல்லா தண்ணியில் முழுகி போயிருக்கும். இப்போ அதை பார்த்தாவே நமக்கு தெரியும் வெந்துருச்சுங்கிறத. இப்போ அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சீரகம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் 2 கீற்று தேங்காய், ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 2 கீற்று இருந்தால் கூட போதும். எடுத்துக்கிட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு இஞ்சி ஒரு துண்டு எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா மிக்சியில் போட்டுருங்க. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி பருப்பும் அரிசியும் ஊற வச்சுக்கணும். 2 ஸ்பூன் துவரம் பருப்பும் 1 ஸ்பூன் பச்சரிசியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தயிர் எடுத்து கடையில் தான் தயிர் வாங்கியிருக்கோம், கெட்டி தயிர் வாங்கியிருக்கோம். ஒரு சிலர் வீட்டில் தயிர் வச்சுருப்பாங்க. அதை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு செய்யலாம். இப்போ நம்ம கடையில் தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தயிர் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு பவுலில் நல்லா தேவையான அளவுக்கு இதை போட்டுக்கிட்டு அதை நம்ம போட்டு ஒன்று ஒரு இது இல்லாமல் எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க. தயிரை நல்லா கெட்டியாக வர்ற மாதிரி இப்படி நம்ம கடைஞ்சி எடுப்போமோ அதே மாதிரி ஸ்பூனில் நல்லா கலக்கி விட்ருங்க. நம்ம திப்பி இல்லாமல் இந்த அளவுக்கு இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திப்பி இல்லாமல் தயிர் நமக்கு கிடச்சிரும். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எடுத்ததை இப்போ நம்ம காய் வேக வச்சுருக்க காயை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காய் கூட வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதை கூட சேர்த்துடலாம். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன் பாருங்கள். அதை அது கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம அதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் போட்டுக்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் காய் வேகிறப்ப, அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம், கெட்டியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி சேர்த்துக்காமல் அந்த இதிலே நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு சிம்மிலே வச்சு அந்த பொங்கி வர்றது மாதிரி இருக்கும், நுரையாக வரும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2-3 வாட்டி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் இருக்கணும். ஏன்னா பச்சரிசியை சேர்ந்து அரைச்சிருக்கிறதுனால அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போயிடும். 5 நிமிஷத்தில் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க தயிரை அது கூட சேர்த்துடலாம். இப்போ தயிரை சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, தயிர் எல்லா பக்கமும் வர்றது மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு சிம்மில் வச்சிடணும், ஆனில் வச்சிட வேணாம். ஏன்னா தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப அனல் வைக்கக்கூடாது. அதனால் கம்மியாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சு போடணும். இப்போ எல்லா பக்கமும் தயிர் கொதிஞ்சு வந்துடக்கூடாது. வந்தாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு வானல் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு வரமிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் வரமிளகாய் ஒரு 2 மிளகாய் நல்லா கிள்ளி போட்டாச்சு. நல்ல மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம். அதை போட்டு தாளித்து கொட்டுறப்ப நல்லா நல்லா சுவையாக இருக்கும். டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வதக்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கீற்று கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா பொரிஞ்சு வர்றது மாதிரி நல்லா போட்டு கிண்டி விட்ருங்க. நல்லா அந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதுக்கு
அது பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயம் சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். நல்லா இப்போ அதையும் கிண்டி விட்ருங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுருக்க காய் வெந்ததில் அது கூட கொட்டி தாளித்து முடிச்சிடலாம். இப்போ நல்லா அதை எல்லா பக்கமும் கலந்து விட்ருங்க. மோர் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மல்லி இலையை போட்டு இறக்குனோம்னா நமக்கு சூப்பரான சுவையான மோர் குழம்பு, வெண்பூசணி மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப நல்லா வெயிலுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ சாதம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சாப்பிட்றது மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு காரமாக ஏதாவது தொட்டுக்க வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. செஞ்சு